ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவர்களால் கால ரகசியம் பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, வசந்த நவராத்திரி அப்படின்ட்டு ஒரு அற்புதமான விஷயம் அது. நவராத்திரி அப்படின்னாலே பொதுவாக நமக்கெல்லாம் தெரிஞ்சது இந்த சாரதா நவராத்திரி, புரட்டாசி மாதம் தானே நவராத்திரி அப்படின்ட்டு. வருடத்தில் 4 நவராத்திரிகள் உண்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த 4 நவராத்திரிகளுமே. அதில் இந்த வசந்த நவராத்திரின்றது இந்த பங்குனி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் வருது. அதாவது இந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதின்னு நினைக்கிறேன், வியாழக்கிழமை அன்று பிரதமை ஆரம்பிக்குது வச்சுங்களேன். அன்றிலிருந்து வசந்த நவராத்திரி ஆரம்பமாகுது. அது ஒரு 9 நாளைக்கு அன்னிலிருந்து. இந்த 4 நவராத்திரிகளுமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. பொதுவாகவே இந்த நவராத்திரி என்ற ஒரு விஷயமே அம்பாள் பூஜைக்குரியதுன்ற எல்லாருக்கும் தெரியும். இது ஏன் இதெல்லாம் பண்ணணுமா? இருக்கிற வேலையில் அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் 1/2 உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கே நேரம் இல்லாத சமயத்தில் இதெல்லாம் என்னப்பா வருஷத்துக்கு 4 வாட்டி நவராத்திரி கோலு வச்சு பூஜை எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. இந்த மாதிரி சாரதா நவராத்திரி பண்ணுற மாதிரி மற்ற நவராத்திரிகளுக்கும் நீங்கள் அம்பாவை கொலு வடிவில், அதாவது சிலைகள் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப உத்தமம். பட் எல்லாருக்கும் அதுக்கான நேரங்களோ வாய்ப்புகளோ இல்லாததுனால அந்த 9 நாளைக்கு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்பாளுக்குரிய ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். குறிப்பாக இந்த வசந்த நவராத்திரின்றதே லலிதா நவராத்திரின்ட்டு அதுக்கு சொல்லுவாங்க, பேர் இருக்குது. அந்த 9 நாளைக்கும் டெய்லி மாலையில் லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்கிறது ரொம்ப சிரமம்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா லலிதா திரிசதின்ட்டு இருக்குது, அதை சொல்லலாம். அதுவும் கஷ்டம்னா ஏதேனும் ஒரு அம்பாலோட ஸ்லோகங்கள், துதிகள், அபிராமி அந்தாதி, அங்காளி அந்தாதின்ட்டு ஏதேனும் உங்களுக்கு தெரிஞ்சதையாவது ஒரு வைராக்கிய சித்தமாவது எடுத்துக்கணும். அந்த 9 நாளைக்கும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்ட்டு. ப்ளஸ் முடிஞ்ச அளவுக்கு இந்த 9 நாளைக்கு ஏதேனும் சின்னதாக உங்களால் முடிஞ்ச ஒரு மங்கள பொருட்கள், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இல்லைன்னா கோயில்களில், பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் போய் அங்கே இருக்கிற சுமங்கலிகளுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய அனுகிரகங்க. இப்போ இருக்கிற ஒரு காலகட்டம் எப்படின்னா, எங்கேயோ உலகத்தில் ஏதேனோ எங்கெங்கேயோ பிரச்சனைகள் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சங்கிலி இந்த மனித குலமானது. அந்த பிரச்சனை அப்படியே சுற்றி அவங்கவுங்க, ஏன் ஈவன் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறவங்க தலையில் கூட விடியுது இல்லையா? இப்போ இந்த எல்பிஜி பிரச்சனை, எவ்வளோ கேஸு, இந்த மாதிரிலாம். ஸோ அப்போது உலகத்தில் அமைதி வரணுன்னா இந்த மாதிரியான வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பூஜைகள் எல்லாம் அட்லீஸ்ட்டு முடிஞ்சவங்களாவது கண்டிப்பாக பண்ணணுன்றார் வாத்தியார். வாத்தியார் பொதுவாக ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, மிகப்பெரிய ஒரு தொற்று வியாதி அண்டு இந்த மாதிரி பேரிடர்கள், அதாவது இந்த ஆபத்து, இயற்கை சீற்றங்கள், போர், வன்முறை, இதெல்லாம் எதனால் வருதுன்னா இந்த காலத்தால் செய்யக்கூடிய பண்டிகைகள், பூஜைகள், உற்சவங்கள் எல்லாம் சரியாக நடக்கலைன்னா நிச்சயமாக இந்த மாதிரி சமுதாயத்தில் பலவிதமான பிரச்சனைகள் வந்தே தீரும் அப்படின்றார். ஸோ அதன்படி அட்லீஸ்ட் எல்லாராலையும் பண்ண முடியுமான்ட்டு வாய்ப்பு எப்படின்ட்டு தெரியல. நம்ம அடியார்களாவது எல்லாராலையும் முடிஞ்ச அளவுக்காவது தினமும் நித்தியபடி மாலையில் ஒரு 6 மணிக்கு மேலே விளக்கு எவ்வளோ நேரம் முடியுமோ, தீபம் ஒரு வீட்டில் எவ்வளோ நேரம் எரியுதோ அவ்வளோ விசேஷன்ட்டு தான் வாத்தியார் சொல்கிறாரு. சுத்தமான தைலத்தில் ஒரு சுத்தமான நல்லெண்ணெய், ஏதோ ஒன்று சுத்தமான ஒரு தைலமாக இருந்தால் நல்லது. அதில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அனுகிரகம். சரி, இந்த நவராத்திரியில் ஒரு விசேஷம் என்ன? இதெல்லாம் பொதுவாக நவராத்திரி பண்ணுப்பா, பூஜை பண்ணு, அம்பாவை பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டேன். இது தான் எல்லோரும் சொல்லிட்டு இருப்பானுங்களே, அதை வேறு நீயும் அதே தானே சொல்லிட்டு போனால் என்ன அர்த்தம் அப்படின்ட்டு யோசிப்பீங்க. இந்த நவராத்திரிக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலாகவும் ஒன்று உண்டு. அது என்னன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறாரு. எந்த விதமான ஒரு அஸ்தங்கம் சம்திங் எதுவுமே பிரச்சனை இல்லாமல், வக்கரமோ, ஒரு நல்ல உச்ச வீட்டில் இருக்கும் சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நவராத்திரி இது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கிர பகவான்னாலே என்ன, நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுக்கிர தசபா அப்படின்னுவீங்க இல்லையா? நல்ல சௌபாக்கியம், வேண்டிய அளவுக்கு ஒரு வெல்த்து, ஹெல்த்து, எவ்ரி திங்ஸ் ஓகே.
ஸோ எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நவராத்திரி காலம் இது. ஏன்னா அதுக்குரிய கிரகம் சிறப்பாக இருக்குது. கூடுதலாக இந்த நவராத்திரி காலத்தில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும். அதாவது திதி நித்யா அப்படின்ட்டு ஒரு அம்பாள் இருக்கிறாங்க. நீங்கள் நெட்டில் போட்டாலும் வருவாங்க. அந்த திதி நித்யா அம்பாளை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு திதி நித்யா. இப்போ அமாவாசைன்னா சித்ரா நித்யா அப்படின்ட்டு வருவாங்க. அந்த மாதிரி வளர்பிறையில் பிரதமையில் காமேஸ்வரி அப்படி போயிட்டே இருப்பாங்க. பகமாலினி நித்திய க்ளீனாக பேருண்டா அப்படின்ட்டு ஒரு 15 திதி நித்யாக்கள் இருப்பாங்க. 16ஆம் மகாவித்யாவாக அம்பாள் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த திதி நித்யாவையும் இந்த 9 நாளைக்கும் அவங்களோட அட்லீஸ்ட் பேரையாவது சொல்லி வழிபாடு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்மளோட அகஸ்திய விஜயம் சார்பாக வந்து வாத்தியார் வந்து 2020 நவம்பர் மாதத்தில் வந்து இந்த திதி நித்யாக்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓரளவு கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் ஆன்லைன்லேயும் உங்களுக்கு கிடைக்கலாம் மேபி. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல பெரிய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. ஏன் திதி நித்யாவை இப்போ கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, டெய்லியே திதி நித்யா வந்து அவங்க அந்தந்த திதிக்குரிய திதி நித்யாவோட திருநாமங்களை சொல்லி தாயே போற்றின்றாவது அட்லீஸ்ட் சொல்லுங்கன்றார் வாத்தியார். பட் இந்த நவராத்திரி வசந்த நவராத்திரிக்கு அம்பாலை ஏன் இப்போது இங்கே கொண்டு வரோம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இப்போ கிழமைக்கு அதிபதி குரு இப்படின்ட்டு ஒரு பஞ்சமாதி கிரகங்கள் இருக்காங்க. அந்த கிரகங்கள் வந்து ஒவ்வொரு திதி, கிழமை, நட்சத்திரம், யோகம், கரணம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் தான் அதிபதி. அதில் இந்த திதியோட இந்த திதிகள் இருக்கு இல்லையா, பிரதமை, துதிய, திருதியன்ட்டு இந்த திதிகளோட அதிபதியாக சுக்கிர பகவான் தான் இருக்கார். அவர் இந்த வாட்டி உச்சமாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நவராத்திரி வரும் சமயத்தில் நம்ம திதி நித்யாவையும் கூடுதல் வழிபாடு பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் உண்டு. மறுபடியும் உலகத்திலேயே ஒரு அமைதி எல்லாம் வருவதற்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த 9 நாளும் ஆண்டாளோட திருப்பாவையும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச இறை நாமாக்கள், குறிப்பாக வந்து அம்பாளோட ஸ்லோகங்களில் ஏதேனும் இந்த புன்னாக வராளின்ட்டு ஒரு ராகம் இருக்குது. அதில் இசை தெரிஞ்சவங்க பாடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ப்ளே பண்ணியாவது கேளுங்க. அந்த புன்னாக வராளி என்ன பண்ணோன்னா, அந்த ராகத்தோட மகத்துவம் ஒரு அமைதியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு விசேஷமான சாந்த கதிர்கள் நிறைஞ்ச ஒரு ராகம் அது. எங்கேயோ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் நம்ம பண்ணக்கூடிய இந்த பூஜையும் நிச்சயமாக அவங்க எல்லாம் எந்த ஜீவனை அடிபட்டாலும் கஷ்டம்தான். எல்லாருக்கும் ஒரு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கட்டும்ன்ட்டு இந்த நவராத்திரி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளை பூஜை பண்ணோன்னா அம்பாள் நமக்குரியதை நிறையவே தருவாள். காரணம், நமக்காக எப்பொழுதுமே வாத்தியார் ஒரு விஷயத்த சொல்லுவார். நமக்காகியே சுயநலமாக இதை கொடு அதை கொடு அப்படி பண்ணு இதை பண்ணு வேண்டின்னு இருக்கிறவங்களுக்கு அவங்கள காட்டிலும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. உலகம் நல்லா இருக்கணும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த உத்தமமான ஜீவன்கள் அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவங்க கேட்கும் முன்னாடியே நிச்சயமாக அம்பாளாகட்டும் வாத்தியாராகட்டும் தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி இந்த நவராத்திரியாக, இந்த வசந்த நவராத்திரியாக 9 நாளும் யாருமே தவற விட்டுறாதீங்க. ரொம்ப மிகப்பெரிய அனுகிரகம் நிறைய உண்டு. ஏன்னா இப்போதைக்கு வீட்லேயும் சரி உலகத்துக்கும் சரி நிறைய அமைதி சாந்த கதிர்கள் தேவை. அதை இந்த அம்பாள் பூஜை நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் பெற்றுத்தரும். ஓம்.